அடுத்ததாக சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் பெருமதிப்புக்குரிய விஜயகுமார் அவர்கள் இங்கே கருத்துரை வழங்குவார்கள். Respected Chief Guest, respected IOA President, Vice President, Office Bearers and Life Members. Good afternoon everyone. I think we have all gathered for ஒரு important topic. இது வந்து நீங்க இந்த 2 hours நீங்க spend பண்றது, we can assure you that this is going to help you, right? To overcome on the cyber crime la நடக்கக்கூடிய crime scam ல இருந்து. அதே மாதிரி இந்த மெசேஜை we would request you to cascade. ஏன்னா you all play a role of ambassador. இங்கே என்ன நாலேஜ் வருதோ அப்படிதான் அந்த cascading எஃபர்ட்டில் நம்ம இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு போகணும். முதல்ல ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ், நியர் அண்ட் டியர் ஒன்ஸ், அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஐ திங்க் வி கேன் ஹாவ் அ ஆன்லைன் சேஃப் எத்திக்கல் கம்யூனிட்டி. அதோட பர்பஸ் தான் நாங்கள் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐஓஐயும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது. என்னோட டாபிக் வந்து சைபர் செக்யூரிட்டி ட்ரெண்ட்ஸ் அண்ட் சைபர் கிரைமோட ட்ரெண்ட்ஸ். ஐ வில் லிமிட் மை டாக் ஒன்லி திஸ். சைபர் செக்யூரிட்டியோட ட்ரெண்ட் குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அட்வான்ஸ்டு பர்சிஸ்டன்ட் த்ரெட் டார்கெட்டிங் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். என்ன அப்படின்னா இன்னைக்கு கண்ட்ரிஸ் வந்து தே டூ தி ஃபண்டிங் ஃபார் தி சைபர் கிரிமினல்ஸ் டு டூ தி சைபர் வார் எகெயின்ஸ்ட் தி நெய்பரிங் கண்ட்ரிஸ். அவங்களுக்கு வேண்டிய டூல் கொடுக்குறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியா ஆஸ் அ நேஷன் பார்க்கும்போது we see the threat from neighboring country. பாகிஸ்தானா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு பர்சிஸ்டன்ட் த்ரெட். என்ன அப்படின்னா they use the sophisticated tools. அந்த டூல்ஸோட இது என்ன அப்படின்னாக்க ரேண்டமா பண்றது கிடையாது, வெரி டார்கெட். பிஎஃப்எஸ்ஐ கவர்மெண்ட் என்ன ரீசனுக்கு கவர்மெண்ட்ல வேவு பார்க்கறது, கவர்மெண்டோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப் டெனியல் ஆஃப் சர்வீஸ் மாதிரி அட்டாக் பண்ணி அதை வந்து டவுன் பண்றது, அதில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோட சென்சிட்டிவ் டேட்டாவை எடுக்கிறது அப்படிங்கிறதான் டார்கெட். இது வந்து என்னன்னா இந்த டூல் எல்லாமே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் எவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட், அட்வான்ஸ்டு பர்சிஸ்டன்ட் த்ரெட். ரெண்டாவது விஷயம் வந்து ransomware அட்டாக்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மால்வேர்ல ஒரு எவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இனிஷியலா வந்து வைரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வைரஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ணி கிளிக் பண்ணா அந்த சிஸ்டம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து வார்ம்னு வந்தது, அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொபகேட் ஆகும். மூணாவது வந்து ட்ரோஜன் ஹார்ஸ், அதாவது மால்வேர் இன்ஃபெக்ஷன் ஆனோன்னு ஒரு பேக் டோர் கொடுக்கும். அந்த பேக் டோர் வழியா ஹேக்கர் வந்து சைபர் கிரிமினல் வந்து கண்டினியூஸா ஆக்சஸ் வச்சிருப்பாங்க. அது மூணாவது. இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து ransomware அட்டாக். அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட ஹார்ட் டிஸ்க் அது அப்படியே என்கிரிப்ட் ஆயிடும். என்கிரிப்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ், அது வந்து அதுக்கு பேர் ransom நோட்னு பேர். யுவர் டிஸ்க் இஸ் என்கிரிப்டட், டிரைவ் இஸ் என்கிரிப்டட், இல்லை உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ransom பே பண்ணணும். QR கோடு கொடுத்துருப்பான், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பான், ரைட்? நீங்கள் வந்து பணம் பே பண்ணால் இதர் எனி கேரண்டி வெதர் யூ கெட் தி டீக்ரிப்ஷன் கீ? ஒன்றும் கேரண்டி கிடையாது. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்தை வந்து ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா, உங்களுடைய இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டி, பேங்க்ஸ், எல்லாத்துக்கும். அப்படிங்கிற போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ், செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பேட்சிங்கும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனும் கிடையாது, ரைட்டா? வைரஸ் வந்து ஃப்ரீ வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து போடுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு ஒரு 4000-5000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் வந்துடும். ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மால்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு ransomware ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை போட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு செக்யூராக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக அந்த வெர்ஷனை வந்து அப்கிரேட் பண்ணணும்.
இந்த ஆன்டிவைரஸ் அந்த சாஃப்ட்வேருக்குள்ள சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ தட் இட் கிவ்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு பெர்ஃபார்ம் யுவர் ஆன்லைன் ஆக்டிவிட்டி, டிஜிட்டல் ஆக்டிவிட்டி. ஏன்னா நீங்க வந்து அந்த ஒரு 4000-5000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இதுல இருந்து பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அட் தி ரிஸ்க். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து பைரேட்டட் இது வந்து யூஸ் பண்ணும்போது இட் ரன்ஸ் வித் வல்னரபிலிட்டி, வீக்னஸ். யார் வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். நாளைக்கு நீங்க சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்றீங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றீங்க, ஒரு ஜிமெயில இருந்து ஒரு அட்டாச்மெண்ட் வருது, அதை டவுன்லோட் பண்றீங்க, ஒரு மால்வேர் இருந்து உங்க சிஸ்டத்துக்கு வருது அப்படின்னா உங்கள்ட்ட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருந்தா அது வந்து பிரிவென்ட் பண்ணும் இந்த சிக்னேச்சரோட இருந்தா. இது இல்லாம நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீவேர் வச்சிருந்தேன் அப்படின்னா இது ஒரு. ஸோ இது வந்து பேசிக் திங்ஸ். அந்த பேசிக் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் வித் சாஃப்ட்வேர் அப் டு டேட். செகண்ட், ஒரு ப்ராப்பரா லைசன்ஸ்டு வெர்ஷனோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் which comes with a ransomware protection is must. இன்னைக்கு இது இருந்தா தான் அந்த சிஸ்டம்ல இருந்து நீங்க வந்து உங்களுடைய பேங்கிங்கோ சோஷியல் மீடியாவோ இல்ல ஜிமெயில் உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்ஸோ வந்து பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். மூணாவது வந்து ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியில, அதாவது அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல ஏஐ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் ஆக்டர்ஸ், இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ் ahead. அவங்க வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை they leverage heavily to do the social engineering attack. சோஷியல் இன்ஜினியரிங்கிறது ஒரு 25 years old techniques. நீங்க ஒரு புக் பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் டிசப்ஷன் அப்படின்னு சொல்லி, அது வந்து இட் இஸ் ரிட்டன் பை கெவின் மிட்னிக். அவன் ஒரு ஹேக்கர். ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்னால ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒருத்தர் நீங்க வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது உங்க ஷோல்டர் மூலியமா பாக்குறது, ஷோல்டர் சர்ஃபிங். ஒரு சென்சிட்டிவ் ஏரியா போகும்போது நீங்க ஆக்சஸ் போடும்போது டெயில் கேட் பண்ணி வர்றது, கால் பண்ணி வாய்ஸ் இமிட்டேட் பண்றது, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து டம்ஸ்டர் டைவிங் சொல்லி சொல்றது, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ட்ராஷஸ், கார்பேஜஸ். என்ன பண்ணா கெவின் மிட்னிக் இங்க யூஎஸ்ல ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடி அந்த டிஜிட்டல் இருக்கும்போது அவங்களுடைய பாலிசி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இதை வந்து பிச்சுட்டு அவங்க வந்து ட்ராஷ்ல போட்டாங்க. திஸ் கை ஒய் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் எக்ஸ்ப்ளாய்டிங் எ வல்னரபிலிட்டி. நான் வந்து ரெகனைசன்ஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். நேர போய் குப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்து எல்லாத்தையும் யூ ஸ்பெண்ட் டைம் இஸ் ஏபிள் டு கொலேட். பார்த்தோன்னா பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, சிஸ்டம் ஐபி எல்லாம் வந்துச்சு, இ கெயின் ஆக்சஸ் கெயின் ஆயிடுச்சு. ஸோ இ ப்ரூவ் டு திஸ் வேர்ல்ட் தட் த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். ரைட். இது வந்து ஹியூமனோட சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்றது. அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங். என்ன பண்றாங்க, இமெயில் மூலியமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இம்பர்சனேட்டிங், அது பேங்க்ல இருந்து வர மாதிரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வர மாதிரி, லோகோ இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்க என்னன்னா அந்த சைபர் ஸ்குவாட்டிங் டொமைன் சொல்லி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கும், ஃப்ராடுலன்ட் டொமைன். அதை வந்து நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அது செகண்ட். இது வந்து விஷிங், வாய்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து இமிட்டேட் பண்றது. நான் பேங்க்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு நம்ம யாராவது வந்து வேலிடேட் பண்றோமா? நீங்க ஒரு பேங்க் நேம் சொன்னா பேங்க்ல என்னவா இருக்கீங்க அப்படி நம்புறோம், நம்பி டீடைல்ஸ் வந்து கொடுக்குறோம். அது பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பேக் எண்ட்ல அவுட் சோர்ஸ் பண்ண பேக் ஆஃபீஸ்ல இருந்து யாராவது பண்ணியிருப்பாங்க, பேங்க்குக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. ரைட். விஷிங். அடுத்தது ஸ்மிஷிங். இது வந்து எஸ்எம்எஸ் மூலியமா வரக்கூடிய லிங்க். இதுதான் இன்னைக்கு வந்து ப்ராப்ளமே. அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்றதுனால தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃப்ராடுக்கு மெயினான காசே இதுதான். இந்த மூணு தான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங். ஃபிஷிங், செகண்ட் இது வந்து விஷிங், டெலிஃபோன் மூலியமா வரக்கூடியது, வாய்ஸ், அதான் VASING, ஸ்மிஷிங், எஸ்எம்எஸ் மூலியமா வரக்கூடியது. இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் மெஷர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி அவேர்னஸ், யூசர் அவேர்னஸ். நீங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பேசிக் மெஷர்ஸ், எப்படி ஹார்டன் பண்ணணும், எப்படி செக்யூரிட்டி வந்து செட் பண்ணணும், எந்த ஆப்புக்கு எந்த பெர்மிஷன் வந்து கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். கரெக்டாக ஆப்புக்கு வந்து வெர்ஷன் வந்து அப் டு டேட் வச்சிருக்கணும். இன்னைக்கு மொபைல் டிவைஸுக்கும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வேணும். ஏன்னா அந்த காலம் போயிடுச்சு. இது வந்து வைரஸுங்கிறது ஒன்லி கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் இருந்தால் மட்டும்தான். இன்னைக்கு நான் விண்டர் லினக்ஸ் சிஸ்டத்துக்கு இருக்கு, மேக்குக்கு இருக்கு, நீங்க ஆப்பிளோட ஐபோன் வச்சிருந்தாலும் இருக்கு, ஆண்ட்ராய்ட் போனுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்க போன் மூலியமா தான் பண்றீங்க. மொபைல் பேங்கிங், சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்றது. ஸோ அதனால இந்த பேசிக் ஹைஜீன்
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து லாஸ்ட் இயர் 2024ல் குளோபலாக ஒரு சர்வே வந்து பண்ணாங்க. சர்வே பண்ணதில் எப்படி வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து இனிஷியலாக ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது 80% ஆஃப் தி அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஒரு 30 லட்சம் பேர், ரைட்டா? வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லும்போது எனி கெஸஸ் 1 2 3 4 5 6 அவ்வளோதான், இந்த 6 கேரக்டர் இந்த பாஸ்வேர்டு. ரெண்டாவது 1 2 3 4 5 6 7, அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 பாஸ்வேர்டு 1 2 3, ரைட்? அடுத்தது அஞ்சாவது உள்ளது QWER, ஏன்னா அந்த மேலே லெஃப்ட்ல வரும் 1 2 3 4. இந்த 5 பாஸ்வேர்டு தான் 30 லட்சம் பேர் அக்ராஸ் தி குளோப் யூஸ் பண்ணியிருக்காது. இதை வந்து இப்போ ஹேக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடோ இல்லை வந்து டிக்ஷனரி மெத்தடா இருந்தால் இதெல்லாம் வந்து வெல் நோன் பாஸ்வேர்ட். இட் வில் நாட் டேக் மினிட், லெஸ் தேன் அ மினிட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்தியாவில் இந்த பாஸ்வேர்டை எவ்வளோ பேர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 80,000 பேர் செட் பண்ணியிருக்காங்க இந்த வீக் பாஸ்வேர்டு. இந்த சர்வே வந்தது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட், அகைன் நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எவ்வளோ கேரக்டர் பாஸ்வேர்டு வச்சா நல்லது? மினிமம் 8, மேக்ஸிமம் 13. அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ செட் பண்ணீங்கனாலும் இட் வில் டேக் 1 day 2 day 15 days we can crack. அப்போ இது எப்படி வந்து பாஸ்வேர்டு இது பண்ணிக்கணும்? கேன் வி செட் ஒன் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல் யுவர் அக்கௌண்ட்? அதுவும் ரிஸ்க். இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு வந்து ஒரே பாஸ்வேர்டு அவங்களுடைய ஜிமெயில், யாகு, பேங்க், இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க வந்து ஐ டோன்ட் நோ எவ்வளவு பேர் வந்து ஆக்டிவா அதாவது சைபர் செக்யூரிட்டி நியூஸ் இல்லை சோஷியல் மீடியா வந்து ஃபாலோ பண்றீங்க, நடக்கக்கூடிய டேட்டா பிரீச்சஸ், ஆக்சஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் ஜிமெயில் இருக்கக்கூடிய யூசரோட கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, யாகுல இருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதர் ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் புரோக்கர், ரைட்? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சிட்டிசன்ஸோட PII, பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேம், ஆதார், பேன், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இது எல்லாமே PII கேட்டகரியில் வருது. அதுதான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரைவேசியோட அந்த DPDP ஆக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து கன்சர்ன்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயிலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும் செக்யூரா, இது எல்லாமே எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே யார் யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ இது வரணும். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க இப்போ யாகுவோட இதுவோ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டா வந்து தே வில் மேக் இட் அவைலபிள் இன் தி டார்க் வெப். வெப்லேயே 2 கேட்டகரி இருக்கு. நம்ம பண்ணக்கூடியது சர்ஃபேஸ் லெவலில் பண்ணக்கூடியது, டார்க் வெப்ல தான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்குது. அப்போ அங்கே வந்து தே வில் மேக் இட் அவைலபிள் ஃபார் சேல். $10க்கு 500 பாஸ்வேர்டு, $50க்கு 5000 பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு அதோட இமெயில் ஐடியும் இருக்கு. நீங்க இதே பாஸ்வேர்டு இமெயில் ஐடி தானே ஜிமெயில வச்சு யூசர் நேமா எல்லாத்துக்கும் பண்றீங்க. இஃப் தே டூ தி கிரால் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைலிங் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இதுக்கும் பாஸ்வேர்டு நீங்க டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பேங்கிங் அதுக்கு யூனிக் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். மினிமம் 8 கேரக்டர், மேக்ஸிமம் 13. எப்படி செட் பண்ணணும்? பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டிங் டூல்ஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டு யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் அல்கோரிதம். இப்போ வந்து டுடே ஐ எம் அட்டெண்டிங் சைபர் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் இன் வாட் எவர் தி IOA, ரைட்? என்னுடைய அல்கோரிதம் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஐ வில் பிக் அப் ஃபர்ஸ்ட் வேர்ட், ரைட்? டுடே T, I am I, அடுத்து A, இந்த மாதிரி ஐ செட் தி பாஸ்வேர்ட். எங்கெங்கெல்லாம் AT வருதோ யூ புட் அட், ரைட்? FOR வரக்கூடிய இடத்துல நியூமரிக் ஃபார் ஆட் பண்ணுங்க. புட் தி டேட், இந்த மாதிரி யூ ஃபார்ம். நெக்ஸ்ட் மந்த் நீங்க பண்ணும்போது யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் அல்கோரிதம். ஒவ்வொரு வேர்ட்லையும் ஐ வில் டேக் தேர்ட் வேர்ட் ஆஸ் மை கேரக்டர் டு ஃபார்ம் திஸ். ஸோ ஃப்ரேஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அல்கோரிதம் வந்து எப்படி நீங்க பண்றீங்கன்னு பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க யூ வில் பி ஏபிள் டு செக்யூர் தி பாஸ்வேர்ட். ஸோ இது முக்கியம். இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணாலும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது? அங்கே தான் பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிறது வருது. எவ்வளோ நாள் வச்சுக்கணும்? 45 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். எப்படி நம்ம பண்ணுறது? சரி சேஞ்ச் பண்ணுறோம், வேறு என்ன அடிஷ்னல் லேயர் கொண்டு வர்றது? உங்களுடைய இமெயிலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடி பேங்க் எல்லாத்துக்குமே மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் கூகுளில் ஆத்தென்டிகேட்டராக இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டராக இருக்கலாம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டு காம்ப்ரமைஸ் ஆனாலும் வேற யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். until unless you approve yes I only logged in, அவங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது.
ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA அப்படிங்கிறத உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் சோஷியல் மீடியாவுக்கு எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் உள்ளது வந்து என்னன்னா இன்க்ரீசிங் டீப் ஃபேக் அட்டாக் லிவரேஜிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டீப் ஃபேக்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சோஷியல் இன்ஜினியரிங் விஷிங் ஸ்மிஷிங் பண்ணக்கூடியதான் டீப் ஃபேக். இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க பொலிட்டிக்கல் கேம்பெயின் போது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிற மாதிரி அவர் பேசாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கொண்டு வராங்க. இதனுடைய அக்யூரேசி லெவல் என்ன? தே ஆர் ஏபிள் டு க்ளோன் தி வாய்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். நீங்கள் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இருக்கக்கூடியது எனக்கு இருந்தது அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ஐ எம் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி ஒரு 98% 99% வந்து மேட்ச் பண்ண முடியும். இதனுடைய அக்யூரேசி லெவல் இன்னைக்கு வந்து 95 எபோவ் இருக்கு. 100% இருக்காது. தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு டிடெக்ட் இந்த ஏஐ பேஸ்டு அட்டாக் என்ன இது பண்ணியிருக்காங்க. பட் 95% யூ கேன் மீட் ரைட். அடுத்தது வாய்ஸும் அதே வந்து அடுத்து வீடியோவும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். குளோபலாக இட்ஸ் டன்ட் அக்ராஸ் தி குளோப். லாஸ்ட் இயர் வந்து ஜான்வரியில் இது வந்து ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி ரைட். எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி. அவங்க HR டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற ப்ராசஸிங் IT எல்லாருமே இருக்காங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் பேயபிள் பர்சன் அவருக்கு அதர் சைடில் வந்து ஒரு காலு. அதர் சைடு உள்ளவர் வந்து சொல்கிறாரு, நான் கம்பெனியோட CXO லெவல் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் நான் பேசுகிறேன். இப்போ இமீடியட்டாக இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு 25 மில்லியன் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு. இவர் கொஞ்சம் அவேர்னஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு எம்ப்ளாயி. கொஞ்சம் விஜிலண்ட்டாக என்ன பண்ணார் அப்படின்னா, ஐ நெவர் கெட் கால் டைரக்ட்லி ஃப்ரம் CXO லெவலில். இந்த மாதிரி CFO கால் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்னால் நம்ப முடியல சார், நீங்கள் வந்து ஒரு மெயில் போடுங்க என்னுடைய பாஸ், மேனேஜரு, ஃபினான்ஸ் ஹெட்டெல்லாம் வச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்தது காலு. இவர் விஜிலண்ட்டாக இருந்தார், நோன்னு சொல்லிட்டார், மெயில் அனுப்ப சொன்னார். அடுத்த உடனே ஒரு 10 மினிட்ஸில் மெயில் வருது. மெயில் வந்தால் அந்த மெயிலில் கரெக்டாக இந்த டொமைன் இவருடைய மேனேஜருக்கு காப்பி பண்ணியிருக்கு, ஃபினான்ஸ் ஹெட்டுக்கும் காப்பி பண்ணியிருக்காங்க. மெயில் வருது. மெயிலில் இதே மாதிரி டீட்டெயில், இந்த அக்கௌண்ட்டுக்கு 25 மில்லியன் USD இன்னைக்கு நம்ம இதில் 200 கோடி ரூபா நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அப்போவும் அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இல்லை இது மெயில் இது சார், இது வந்து வீடியோவில் வந்து கால் பண்ணி என்னுடைய பாஸ் வந்து சொன்னார்னாக்க ஐ கேன் ப்ராசஸ் அப்படின்னு. உடனே இந்த ஸ்கைப் மீட்டிங் செட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 15-20 மினிட்ஸில் எல்லாரும் ஸ்கைப் காலில் வர்றாங்க. இவர் அந்த ஃபினான்ஸோட அக்கௌண்ட் பேயபிள் பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஆப்போசிட் சைடில் CFO, இவருடைய மேனேஜர், ஃபினான்ஸ் ஹெட் எல்லாருமே இருக்காங்க. அதே கான்வர்சேஷன், ஐ ஆல்ரெடி ஸ்போக் டு யூ, ஐ ஆல்சோ சென்ட் யூ இமெயில், ஐ வாண்ட் யூ டு. ஏன்னா CXO லெவலில் பேசும்போது அந்த அத்தாரிட்டி இருக்கும். they use this authority in the tone la. Next 10 minutes make sure that this wire transfer is done to this account, please drop me a message அப்படின்னு. மூணாவது வீடியோவில் எல்லாரையும் பார்த்தோன்னா ஒரு கன்வின்ஸ் ஆயிடுறாரு, பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு 25 மில்லியன். இது வந்து ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன். அடுத்து பார்த்தா ஆக்சுவல் CEO CFO எல்லாருக்கும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே CFO CEO எல்லாம் who authorized this transaction, high volume transaction without my authorization அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து they have realized that they fall prey to this phishing. இது வந்து ஒரு மேஜர் deep fake attack. 25 million USD they lost அந்த MNC company. They launched a complaint with FBI, அதுக்கப்புறம் இன்டர்போல் இன்வால்வ் பண்ணி பிடிச்சாங்கிறது ஒரு இது. ஒரு கால் ஒன்று வருது எங்கள் ஜென்ரல் மேனேஜருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஜஸ்ட் 1 month பேக் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து நாங்கள் பேசுகிறோம், உங்களுடைய சீஃப் அக்கௌண்டன்ட் நம்பரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உடனே ஜென்ரல் மேனேஜர் அவருடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட்டு மினிட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, எங்கள் சேர்மனுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டு அது கீழே சிவாலன் how much money you have in the bank அப்படி. ஆனால் இது வாட்ஸ்அப்பில் அப்படியே அவருடைய ஃபேஸை போட்டு நல்ல அற்புதமான மெசேஜ் ஒன்று அவருக்கு வருது. உடனே இவர் சரி என்ன அந்த சேர்மன் கேட்குறாருன்னு உடனே 94 lakhs அக்கௌண்ட்டில் இருக்குன்னு உடனே அடுத்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு மெசேஜ், ஐ எம் கோயிங் டு என்டர் இன் அ கான்ட்ராக்ட் வித் ஃபாரின் கம்பெனி டு இம்மிடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் தி என்டையர் அமௌண்ட் டு திஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். அப்போ தான் இவர் கொஞ்சம் உஷாராகிட்டு உடனே போய் டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் கேட்டிருக்கேன், சார் இது போல் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, நான் அப்படின்னு மெசேஜ் காட்டின உடனே அவர் சொல்லியிருக்கார், ஸோ எங்கேயாவது உன்னுடைய சீஃப் அக்கௌண்டண்ட்டுக்கு போய் சேர்மன் பணம் கேட்டிருக்காரா, கேட்டால் எங்கிட்ட கேட்பாரு, இல்லைன்னா சம்பத்துக்கிட்ட கேட்பாரு, இது ரெண்டை தவிர யார்கிட்ட போய் பணம் கேட்பாரு அப்படின்னு ஒன்று தான் உஷாராகி சரி இதில் போய் எங்கேயாவது பேங்க்கில் பண்ணிவிடுவோன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணான். ஜஸ்ட் a month பேக்
இட் கேம் லைக் தட். யாராவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன நினைப்போம், நம்ம சரின்னு நம்ம நம்பர் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். அந்த நம்பர் மட்டும் வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அவன் கொஞ்சம் ஏமாந்துருந்து 94 lakhs ஒரு ஃபைன், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிட்டு இட்ஸ் ஹேப்பனிங் லைக் தட். அதுக்காக சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் வந்து 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் க்ளோன் பண்ணி ரைட் அந்த கால் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் தே ஆர் ஏபிள் டு மிமிக் ஆஸ் இஃப் இஸ் த சிஎக்ஸ்ஓ. செகண்ட் இது வந்து அந்த ஒரு ஒரிஜினல் டொமைன் மாதிரியே ஒரு ஃப்ராடுலண்ட் சைபர் ஸ்குவாட்டிங் டொமைனை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு மிஸ்பெல்டு, இப்போ நீங்கள் ஐசி அப்படின்னாக்க எல் போட்டுருவோம், தெரியாது பார்க்கும்போது அந்த டொமைன் ஃபிஷிங் அட்டம்ப்ட். மூணாவது வீடியோ காலில் வந்து அகைன் வீடியோ யூஸிங் ஏஐ, திஸ் கே காம்ப்ரமைஸ் ரைட். இப்படி தான் இன்னைக்கு வந்து அட்டாக் நடக்குது. இது சைபர் செக்யூரிட்டியோட ட்ரெண்ட். நெக்ஸ்ட் தி குவிக்லி 15 minutes சைபர் கிரைமோட ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் IC4 இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அவங்க தான் வந்து தி மேனேஜ் தீஸ் திங்ஸ் அண்ட் ஒர்க் வித் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ். அவங்க வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண டேட்டா பிரகாரம் லாஸ்ட் இயர் டில் நவம்பர், அதாவது ஒரு 9 months வரைக்கும் சைபர் கிரைமில் 11,000 crores ஆஃப் இந்தியன் ருபி லாஸ்ட் இன் சைபர் கிரைம். இதில் 3 வந்து டாப் 3 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காது. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. 3,000 crore அமௌண்ட் வந்து லாஸ்ட், 1 lakh கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு 9 months இன் 2024. ரெண்டாவது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். பிரசிடென்ட் சார் வந்து காலைல வந்து பேசியிருந்தாங்க, சாரும் சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் வில் டாக் அபவுட் மோர். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 63,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. 16,000 கோடி ரூபாய், அதில் வந்து 1.6K அவ்வளவு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் ஏன் டாப்ல இருக்கு அப்படின்னாக்க, இந்த சைபர் கிரைமோட கேட்டகரிஸ், சைபர் கிரைமோட கேட்டகரி நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட், இங்கே இந்த மேஜர் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபால் இன்டு 3 கேட்டகரி. ஒன்று வந்து கிரீடி, செகண்ட் வந்து இக்னோரன்ஸ், ஓகேயா, மூணாவது வந்து ஃபியர். எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணியோ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா 5 மடங்கு பண்ணி தரோம், 10 மடங்கு பண்ணி தரோம் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இது வந்து டெலிகிராம்ல வந்து மெசேஜ் வரும், யூடியூப்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும். என்ன இது, we will train you on how to invest in the trading app. ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை 5 மடங்கு அதிகமாக்குறது, 10 மடங்கு அதிகமாக்குறது அப்படின்னு சொல்லி. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து ஓகேன்னு ஒரு மாதிரி நீங்க வந்து இன்க்ளைண்டா இருந்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதுல இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய ஆள், சைபர் கிரிமினலோட ஆள். எல்லாருமே நான் வந்து 10 லட்சம் ரூபா ஒரு நாள் எனக்கு வருது, ஏர்னிங் 5 லட்சம் ரூபா வருது, அப்படித்தான் எல்லாருமே பேசுவாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, அந்த கன்வின்ஸ் முடிஞ்சோடனே ட்ரைனிங் கொடுத்துட்டு they will tell you app for you to download. அந்த ஆப் மெயினானது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ரூவ்டு ஆப்போட நேம் சில வரும், வராம இருக்கும், அதுவும் மிஸ்பெல்டு மாதிரி தான். ஏன்னா உங்களை நம்ப வைக்கணும். ஆனா அந்த ஆப் வந்து செபியால ஆத்தரைஸ் பண்ண ஆப் கிடையாது. அதை வச்சு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஆத்தரைஸ்டு ஆப். அவன் என்ன பண்ணுவான், உடனே வந்து நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இனிஷியலா நீங்க சில இது அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு விலை ஏறும், இதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து they will make sure that உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டணும். இன்னைக்கு நான் 10,000 ரூபா ஒரு ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து 20,000 ரூபா வர மாதிரி உங்களுக்கு காட்டும். they will allow you to transfer to your account. பார்த்தோன்னா என்ன ஆகும், கன்வின்ஸ்ட், நான் போட்டேன், எனக்கு 20,000 காட்டுச்சு அக்கௌண்ட், என்னோட மொபைல் நம்பர் நான் லிங்க் பண்ணேன், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணேன், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அடுத்து இந்த 10,000ங்கிறது 1 lakh ஆகும், 1 lakhங்கிறது 10 lakh ஆகும். ரைட்டா? நீங்க பெரிய லெவல் பண்ணும்போது அவன் காட்டக்கூடிய நம்பர் எல்லாமே இன்ஃப்ளேட்டட் ஃபிகர். ஆக்சுவலா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி
ட்ரேடிங்னால வரக்கூடிய ப்ராஃபிட்டே கிடையாது. இது எல்லாமே இன்ஃப்ளேட்டட் தப்பான நம்பர் உங்களை மிஸ்லீட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்க, அடுத்து 1 லட்சத்துக்கு மேல எல்லாம் போகும்போது எடுக்கும்போது எடுக்க விட மாட்டோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு அமௌண்ட் அக்குமுலேட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakhs வந்துருச்சு, எடுக்க போனீங்கன்னா எடுக்க விட மாட்டான். டாக்ஸ் நீங்க பே பண்ணணும், ப்ராசஸிங் சார்ஜ் வந்து பே பண்ணணும், ரைட்? ஒன்லி தென் யூ வில் ரியலைஸ் யூ ஃபால் ப்ரே டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி. இது செகண்ட். இது வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல என்ன இது, ஒன்னு ஷேர் மார்க்கெட், அதர் திங் வந்து கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் கரன்சி. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. $1000 இருந்தது, இன்னைக்கு $100,000. இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை 85 லட்சம் ரூபா. நம்மளுடைய இந்தியன் ருபீஸோட வேல்யூக்கு 85 லட்சம் ரூபா, 90 லட்சம் ரூபா ஒரு பிட்காயினோட விலை. யாரு கண்ட்ரோல் பண்றா? இட் இஸ் நாட் ஆத்தரைஸ்ட், ரெகுலேட்டட் இன் இந்தியா. யாரு கண்ட்ரோல் பண்றா தெரியாது. மைனிங் நடக்கிறது across the globe நடக்குது. அவங்க பிட்காயின் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெக்சர். பட் இன்டர்னலா ஐ டிட் சம் ரிசர்ச் ஆன் இது எப்படி நடக்குது, எங்கெங்கே வந்து இதனுடைய மைனிங் இது இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு மெஜாரிட்டிலி கண்ட்ரோல் பை சைனா அண்ட் யூஎஸ், ரைட்? இது வந்து செக்யூர்ட். உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் போகுது, என்கிரிப்ட் பண்ணி ஒரு பிளாக் வந்து பண்றாங்க. ஆனா இன்னைக்கு 100,000 rupees போன பிட்காயின் எப்போ வந்து டவுன் ஆகும், $1,000 வரும்னு யாருக்கும் தெரியாது. யார்கிட்ட நீங்க போய் முறையிடவும் முடியாது போச்சுன்னா. அடுத்தது இதுதான். இது வந்து தப்பான சில கிரிப்டோ கரன்சிஸை வந்து சஜஸ்ட் பண்ணி உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு இதே மாதிரி இன்ஃப்ளேட்டட் நம்பர் காமிச்சு அங்கே ஏமாத்துறது. இதுதான் வந்து டாப். செகண்ட் இது வந்து ஆமா பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் அப்படின்னா அந்த கோர் பேங்கிங் சென்ட்ரலாக ஒரு சிஸ்டம்ல எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும், கரெக்டா? இப்போ இது வந்து இதனுடைய இன்டெகிரிட்டியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்ஜருங்கிறது சென்ட்ரலாக கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டடாக வச்சுட்டாங்க. அண்ட் இட் இஸ் கண்ட்ரோல் பை வேரியஸ் அந்த நோட்ஸ் across the globe. அவங்க ஒவ்வொருத்தரும் மைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து டிஜிட்டல், அதாவது அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒரு பிட்காயின் வாங்குறேன், ஒரு இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க இது வந்து என்கிரிப்டட் மோடில் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வழியாக போன உடனே இந்த இன்ஃபர்மேஷன் வில் கோ டு ஆல் தி நோட்ஸ் across the globe. சைனாவில் இருக்கக்கூடியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய, சிங்கப்பூரில் இருக்குது, யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த நோடு எல்லாத்துக்குமே போகும். அவங்க வந்து they run some cryptography algorithm. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாக்குக்கு வந்து அலோகேட் ஆகும். அப்படிங்கிற போது யாராவது ஒருத்தர்னால பேக் எண்ட்ல வந்து இதை வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணி இதை வந்து டீட்டெயிலை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த 100 பேர்கிட்டையும் இது கரெக்டாக காட்டணும். அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு அந்த 100 பேர் இல்ல 1000 பேருங்கிறது எங்கே மெஜாரிட்டி? இட் இஸ் வித் 2 countries or 3 countries. அதனாலதான் தெரியாது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி இது வந்து என்கிரிப்டட் சேஃபா இருக்கக்கூடிய அந்த மெத்தட் தான், அந்த அக்யூரசி இன்டெகிரிட்டி வந்து பண்றதுக்கு. ஆனா இது ரெகுலேட் ஆகல நிறைய கண்ட்ரீஸ்ல. யாரு பண்றாங்க? இப்ப இந்தியாவில் இன்னைக்கு பேங்க்னா RBI இஸ் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் IRDA இருக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அவங்க டிஃபைன் பண்றாங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு. அவங்கள மீறி இவங்க எதுவும் பண்ண முடியாது. இங்க ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டிட்ட போகலாம், இல்ல செக்டோரல் ரெகுலேட்டர்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கே இதுதான் சேலஞ்ச். சரியா? அடுத்து டிஜிட்டல் அரெஸ்ட். இதுல தான் வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க. இது வந்து வரக்கூடிய கேட்டகரி வந்து ஃபியர். 2 விஷயங்கள் வந்து இதுல வந்து 3 விஷயங்கள் வந்து நடக்குது டிஜிட்டல் அரெஸ்ட்ல. அதாவது உங்களுக்கு வந்து கால் வரலாம், அதர் சைடில் இருக்கவங்க வந்து போலீஸ்ன்னு சொல்லி சொல்லலாம், போலீஸ் பர்சனல், நான் கஸ்டம்ஸ்லேருந்து பண்ணுறேன், இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ED அஃபிஷியல்னு சொல்லலாம், இல்லை இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்னு சொல்லலாம். சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் நேமில் ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு சைபர் கிரிமினல் கேங்கோட அது வந்து லிங்க் ஆயிருக்கு, ரைட்டா? அவங்க ட்ரக்ஸ் வந்து டீல் பண்ணக்கூடிய குரூப். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்பர்சனேட் பண்றாங்க. இம்பர்சனேட்டிங் ஆஸ் அ ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, CBI, ED, போலீஸ் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் இது வந்து தே கிரியேட் தி ஃபியர், அதாவது த்ரெட்டன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து பார்சல் இல்லீகல் குரூப்போட லிங்க் ஆயிருக்கு, அது ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேதான் எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. இப்போ இந்த வந்து ரீசெண்டாக நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இது பேசுனது கூட சொல்லியிருந்தேன். ஃபார்மர் DGP இவர் நடராஜ் சார் வந்து இந்த தினமணிக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்திருந்தாலும் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது இந்த ரவுடி குற்றம் பண்றவங்க போலீஸை பார்த்து பயப்படுறது கிடையாது. நடுத்தர மக்கள் அப்படிங்கிறது போலீஸ்லேருந்து ஒரு கால் வருது, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சல், அவமரியாதைன்னு நினைச்சு சூசைட் லெவலுக்கு போறது,
ஒரு தேவையில்லாத இது போகக்கூடிய இதெல்லாம் இருக்கு. மூணாவது பொது வாழ்வில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ் விசாரணை இதுங்கிறது அது ஒரு மைல் ஸ்டோன், அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேட் கார்டு மாதிரி. அப்போ என்ன பண்றாங்க, இங்க இந்த நடுத்தர மக்களை வந்து டார்கெட் பண்றாங்க, சீனியர் சிட்டிசன்ஸை டார்கெட் பண்றாங்க. தி கிரியேட் தி த்ரெட்டனிங் டோன்ல வருது. அடுத்து என்ன பண்றாங்க, மூணாவது த்ரெட்டன் பண்ணோன்னே இது லிங்கா இருக்குன்னு சொன்னோன்னே நீங்க வந்து இந்த கேஸ்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் யூ ஆர் இன்னோசென்ட் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த டயத்துக்குள்ளே யூ ஆர் அண்டர் விர்ச்சுவல் அரெஸ்ட், நீங்க வந்து இருக்கக்கூடிய ரூம்ல தான் போகணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, இமிடியேட்டா நீங்க வந்து வாட்ஸ்அப் காலில் வரணும், எங்க கண்ட்ரோல் எங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பை த டைம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமா கோர்ட்டோட ஆர்டர் வரலாம், அரெஸ்ட் வாரண்ட் வரலாம், சிபிஐ அப்படின்னா சிபிஐயோட அந்த லெட்டர் எல்லாம் உள்ளது. ஏன்னா இந்த கேங் வந்து வெல் ட்ரெயின்டு ஆன் அந்த போலீஸோட என்கொயரி மெத்தட், அதே மாதிரி லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு பேசும்போது அவ்வளவு ஒரு எக்ஸலண்டா ப்ரொஃபிஷியன்சி லீகல் கிளாஸஸ் போலீஸோட என்கொயரி இது பண்றாங்க. அந்த செட்டப் நீங்க வீடியோவில் வரும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவல் இம்பர்சனேட்டிங் ஒரு போலீஸ் இல்லை சிபிஐ ஆஃபீஸோட செட்டப் அப்படி இருக்கும். ஜெயிலோட அந்த செட்டப் வந்து இருக்கும், உள்ள 2 பேர் அடிக்கிற மாதிரி வரும், வாக்கி டாக்கி இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே வந்து எமோஷனலி இவங்க எல்லாமே அண்டர் அந்த ஒரு பயத்துக்குள்ள ஆகி அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்கு, எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து விஆர் ஃப்ரம் சிபிஐ, விஆர் ஃப்ரம் இடி, நான் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரணும். இது கவர்மெண்டோட அக்கௌண்ட் தான், பயப்பட வேண்டிய கிடையாது. ஒரு 30 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம், உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து பணம் வருது, வேற எதுவும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒன்ஸ் வந்து பணத்தை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் டிஸ்கனெக்ட் ஆகிரும், தே வில் வேனிஷ், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரே ஒரு இது சார் காலில் பேசும்போது சொன்னாங்க, அட்வொகேட்னு சொன்னாலோ ஐஎம் டிஜிபி ஆஃபீஸ்னாலோ கட் பண்ணிடுறாங்க. அதுதான் எமோஷனலாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அதை விழிச்சுக்கிட்டு இதுக்கு பயப்படாமல் நான் பக்கத்தில் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கேயே சொல்லுங்கள், டிஜிட்டலி அரெஸ்ட்டுங்கிறது இல்லை, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதில் உள்ளது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மும்பையில் இருந்துக்கிட்டு டெல்லியில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண முடியும்? சிம்பிளாக ஒரே வார்த்தை, நான் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கேயே டைரக்ஷன் கொடுங்க, ஐ வில் டாக் டு அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இல்லை நான் போலீஸ்ல போவேன்னு சொன்னாலே கால் கட் ஆயிடும், வராது. ஸோ அதனால இதுதான் வந்து மெயினாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்குது. இது வந்து சென்ஸ் ஆஃப் ஃபியர் தான் அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. அது டார்கெட் பண்ணக்கூடியது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பிளஸ் இந்த மாதிரி வந்து நடுத்தர மக்கள் வந்து நிறைய வந்து இதுல வந்து பணத்தை எடுக்கிறாங்க. இங்க எங்க வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சோஷியல் மீடியால அக்கௌண்ட் இருக்கு, எல்லாருமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க, எங்கே ஒர்க் பண்றீங்கன்னு இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, சம் பீப்புள் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அவன் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவான். இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஆல்வேஸ் தே டூ தி கிராலிங் ஆன் தி இன்டர்நெட், ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க ஆளுங்களை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப என்ன வந்து எப்படி ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, சார் நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கும்போது நீங்க வந்து டெல்லியில வந்து இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க, ரைட்டா? நீங்க இவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க இப்ப ரிட்டையர் ஆனீங்க, தென் தே லிங்க் இது அப்படின்னோடனே அன்னெசரிலி இதை ப்ரெஸ்யூம் பண்ணி நம்மளாவே அதை நினைச்சு, ஓஹோ நம்ம அங்கே இருக்கும்போது இருந்தோமா டாக்டர் அப்படின்னு சொல்லி, நீங்க இங்கே டாக்டரா இருந்தீங்க, இங்கே கிளினிக் வச்சிருந்தீங்க, அதை சொன்னோடனே இவங்க வந்து ஆஹா உண்மையிலே அவங்க வந்து மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்துல தான் எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுனா அந்த ட்ரஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றான், பண்ணோன்னா காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், நீங்க அப்படி சப்போஸ் யாராவது சொன்னாங்கன்னா நான் மானிட்டர் பண்றேன், நீங்க செக் பண்ணும்போது ஆஹா நான் மெயில் அனுப்பிச்சது எப்படி உனக்கு தெரியும், இல்லை நான் இவர்கிட்ட கால் பேசுனது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து நான் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெயிலுக்கு செட் பண்ணிக்கணும். இது வந்து ஆக்டிவ் கனெக்ஷன் தான் அந்த ரிமோட் ஆக்சஸ் சாஃப்ட்வேர். ஒரு தடவை நீங்க சஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிருங்க டிவைஸ், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், அந்த ஆக்டிவ் கனெக்ஷன் வந்து இருக்காது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி சாஃப்ட்வேர் அப் டு டேட் இருக்கணும், மால்வேர் வந்து ஆன்டிவைரஸோ அந்த ரான்சம்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் மொபைல் வந்து சேஃப். இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து சார் ஒரு 5 minutes. மூணாவது வந்து யூபிஐ ஃப்ராட். இப்போ இன்னைக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் இந்தியாவோட மிஷன் வந்து டிஜிட்டலி எம்பவர்டு, ரைட்? அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு, பேப்பர்லெஸ், ஃபேஸ்லெஸ், அகைன் கேஷ்லெஸ், ரைட்? இன்னைக்கு வந்து நீங்கள் ₹1 1 லட்சம் ரூபா வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு கேரி யுவர் வேலட், எல்லாமே பே பண்ணலாம். இன்னைக்கு வந்து நிறைய ஃப்ராட் வந்து இந்த யூபிஐ பேஸ் பண்ணி வந்து நடக்குது. சிம்பிள் ஒரே ஒரு இது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த ஆப் நீங்க பணம் பே பண்றதுக்கு தான். பே பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒரு கடையில் உள்ளவருக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு பே பண்றீங்க, இல்ல இன்னொருத்தருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க உங்களுடைய பின் நம்பரை போடணும். இது ஒன்று தான் பேசிக் ஃபண்டமெண்டல். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு வந்து பணம் வருது ரைட்டா, உங்க பின்ன கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது, உங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இது நீங்க இப்போ வந்து செக் கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, நான் ஒரு 10,000 rupees செக் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்றேன், as அக்கௌண்ட் ஹோல்டர் ஐ ஆத்தரைஸ் டு டெபிட் இந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து. அப்போ தானே நீங்க செக் நீங்க சைன் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க கடைக்கு பே பண்ணும்போது பின்னு போடணும், உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகும். ஒருத்தர் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, கேஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வரும்னு அவன் சொல்றானோ அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிடும், அந்த அக்கௌண்ட்ல இருந்து போயிடும். இதுதான் வந்து பேசிக் ஃபண்ட் ஆஃப் யூபிஐ. யூபிஐல நீங்க சிம்பிளா பண்ண வேண்டியது, கடையில் போகும்போது ஸ்கேன் பண்ணோன்னா இன்னைக்கு காமனா ஓப்பன் பிளேஸ்ல இருக்கு, எல்லா கடையிலையும் இருக்கு. இளநீ கடையில இருந்து சின்ன சின்ன கடை, டீ ஷாப் எல்லாம் இருக்கு, வெளியில இருக்கு. அது நிறைய ஃப்ராட் இருக்கு. நைட் நேரத்தில் வந்து இந்த QR கோடை வேற கோடை ஒட்டி விட்டு போயிடுறாங்க. ஒட்டி விட்டு போனோம்னா எல்லாம் கடைக்கு வர்றவங்க வந்து பே பண்றது, பணம் வந்து சைபர் கிரிமினலுக்கு போயிருது. ரைட்டா, நீங்க பண்ண வேண்டியது ஸ்கேன் பண்ண உடனே நேம் வர்றது, ஆத்தென்டிசிட்டி முதல்ல வேலிடேட் பண்ணீங்க. இதுதான் கடை பேரா, கடை ஓனரோட நேமா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட் வந்து போடணும். இங்க வந்து .00 வரும். அப்படிங்கறனால கரெக்டா 100னா 100.00 வர்ற மாதிரி வந்துட்டு கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பின்ன போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. இதுதான் வந்து மெயினா. இப்போ இன்னைக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு யூபிஐல. நிறைய வந்து ஃப்ராட் வந்து ரிப்போர்ட் ஆகுறது இதுல தான். உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து தவறுதலா ஒரு 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன், 10,000 ரூபாய் வந்து அனுப்பிச்சிட்டேன், இந்த மாதிரி நான் மெடிக்கல் எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் நிற்கும் போது நம்பர் வந்து ஒரு அவசரத்தில் போட்டேன், உங்களுக்கு பணம் வந்துருச்சு, நான் இப்போ ஒரு லிங்க் கொடுக்குறேன், நான் இப்போ வந்து பேமெண்ட் கட்டணும், ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், பேங்க்கில் நிற்கிறேன், they will create some emergency situation. உங்களை திங்க் பண்ணவே விட மாட்டான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பணத்தை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்க, இது நம்ம பணம் கிடையாது, யாரோ ஒருத்தன் தப்பாக போட்டாங்க சொல்கிறாங்க, ரீசனும் எது எமர்ஜென்சி மெடிக்கல் ரீசன்னு. இதை கிளிக் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், லிங்க்ல எம்பர்ட் பண்ணி 5,000 ரூபா வந்ததுக்கு 50,000 ரூபா இருக்கும், 50,000 ரூபா போயிடும். இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பண்ணாங்கன்னா 2 விஷயங்கள், நீங்க வந்து டிரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது. பேங்க்குக்கு முதல்ல இது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன், அதாவது அன்இன்டெண்டட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு பேங்க் நீங்க நோட்டிஃபை பண்ணணும். அந்த யூபிஐல நம்பர் தெரியும், ஃபோன் நம்பர், அந்த பர்சனே உங்களுக்கு கால் பண்ணுவோம். பண்ணா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ப்ரூஃபோட நீ இங்கே வந்திருப்பா, நான் இங்கே வந்துடுறேன், நீ அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிடு, போலீஸ் சொன்ன பிறகு, போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன பிறகு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. என்ன ரிஸ்க் அப்படின்னா, அவன் அனுப்புனவன் சைபர் கிரிமினல். ரைட்டா, இன்னைக்கு சைபர் கிரிமினல்ஸோட மொபைல் நம்பர் எந்தெந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த அக்கௌண்ட் தான் கெட்டிங் ஃப்ரீஸ்டு. இப்போ அவன் அனுப்பிச்சு நீங்க அவனுக்கு நீங்க பணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அவனோட டீல் பண்றீங்க அப்படிங்கறதுனால உங்களுடைய அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும். யூ ஆர் ஆல்சோ அண்டர் தி இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிள். அப்போ இது வந்து நீங்க பே பண்ண வேண்டியது டைரக்டா பண்றது என்கரேஜ் பண்ணக்கூடாது, பேங்க் ரிப்போர்ட் பண்ணணும். டைரக்டா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா, நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா ஷேர் பண்றேன். இது 2வது. 3வது வந்து ஜம்ப் டெபாசிட். இது ஒரு இது வந்து பயங்கரமா ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிருச்சு ரீசெண்டா. என்ன ஜம்ப் டெபாசிட் அப்படின்னா, கூகுளில் வந்து 2 விஷயம் இருக்கு ஜிபேல. ஒன்று நீங்க பே பண்ணலாம், இன்னொன்று வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ரைட்டா, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து தவறுதலாக ஒரு 5,000 ரூபாய் போட்டுறது, போட்டுட்டு அப்படி சைமல்டேனியஸ்லி பணம் உங்கள்ட்ட இருந்து வர்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு 50,000 ரூபாய் ரெக்வெஸ்ட் போட்டுறது. ரைட்டா, இது உங்க மொபைலுக்கு வருது. வந்தோன்னு என்ன ஆகும், எல்லாரும் நம்ம மொபைல் எப்போதுமே வி ஆர் கனெக்டட், உடனே மெசேஜ் வரும் 5,000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. எப்படி நம்ம யார் 5,000 ரூபாய் போட்டா உள்ள போய் பார்த்துருவோம் அப்படின்னு யூபிஐ பின்ன போடுவீங்க. யூபிஐ பின்ன போட்டு நீங்க வந்து பேலன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகி மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததை பார்க்கறதுக்கு 5,000 ரூபாய் நீங்க போறீங்க அப்படின்னு. பேரலா அவன் வந்து இன்னொரு இது உங்கள்ட்ட இருந்து பணம் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். கரெக்டா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து வேலிட் ஆர் ஆக்டிவ் ஃபார் 15 to 25 மினிட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க வந்து செக் பேலன்ஸ் நீங்க போட்டு நீங்க போடுறேன்னு சொல்லி நீங்க பின்னு போட்டீங்க அப்படின்னா இவர் ரெக்வெஸ்ட் பண்ணது அமௌண்ட் அங்கே இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து ஜம்ப் டெபாசிட் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா,
நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தா உடனே போய் பேலன்ஸை பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து அன்னோன் இதுலேருந்து ஒரு கிரெடிட் வந்திருக்குன்னா உடனே போய் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த இன்னொரு ரெக்வஸ்ட் போட்டது 15-20 மினிட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா பின்னு தானே நீங்கள் ஆத்தன்டிகேட் பண்ணுறீங்க. ஆத்தன்டிகேட் பண்ணோடனே பணம் போயிடும். ஏன்னா 2 ரெக்வஸ்ட் வருது, ஒன்று பார்க்கறதுக்கு இன்னொன்று போயிடும். இது வந்து ஜம் டெபாசிட். ஸோ அதனால இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். போங்க, ஐ திங்க் மற்றதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ சைபர் கிரைம் ஐ கவர்ட் மெஜாரிட்டிலி ஒரு டாப் 3-4. இப்போ சைபர் கிரைமில் வந்து விக்டிம் ஆகிட்டீங்க, பணத்தை இழந்துட்டீங்க, என்ன பண்ணணும்? சைபர் கிரைமில் 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் கிரைம், அதர் கேட்டகரி வந்து நான் ஃபினான்ஷியல் கிரைம். பணத்தை இன்வால்வ் பண்ணி கிரைம் நடந்தது எல்லாமே ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் வரும். யூபிஐ ஃப்ராட், டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் அரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட். அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு என்ன அப்படின்னா there is something called golden hours. நீங்கள் வந்து மூமெண்ட் யூ ஃபால் ப்ரே காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே எந்த டிலேயும் இல்லை, யாரோடைய ஹெல்ப்பும். இப்போ இந்த சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் பாலு சார் வந்து சொல்லியிருந்தாங்க 1930. இது வந்து ஹெல்ப்லைன் நம்பர். நம்ம இங்கே சென்னை இதில் அசோக் நகரில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரவுண்ட் தி கிளாக் வந்து இருக்காங்க. இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே லேண்ட் ஆகும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க, தமிழில் தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்போ வேறு என்ன ஸ்க்ரீன்ஷாட் இருக்கோ எந்த அக்கௌண்ட்டு கொடுத்தீங்களோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்டெகிரேட்டட் போர்ட்டல் எல்லா பேங்க்கோடையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நோடல் இது தி மூமெண்ட் தே ரிசீவ் திஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லி தே கேன் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி சேம் இன்டெகிரேட்டட் போர்ட்டல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் 5 நாள் 10 நாள் போச்சு அப்படின்னா கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இது எல்லாமே இந்த பணம் போகக்கூடியது எல்லாமே சம்திங் கால் மியூல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். மியூல் அக்கௌண்ட்னா என்ன? அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க வந்து இன்னோசன்ட் பீப்புள், அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அதை சைபர் கிரிமினல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க 10 நாள் 15 நாளைக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் அந்த மியூல் அக்கௌண்ட்டில் போய் விழுந்தோடனே இட் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட். அடுத்து ஒரு 10 அக்கௌண்ட்டுக்கு போகும். மியூல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 பேர் வந்து ஏடிஎம்ல வந்து பாம்பேல எகைன் ஜம்தாரா எகைன் ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கிறதுல அங்கங்கே விட்ரா பண்ணுவாங்க. சில பணங்கள் வந்து இதில் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் வெளிநாட்டுக்கு, சிலது கிரிப்டோ கரன்சியாக மாறும். அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ இந்த கோல்டன் ஹவர்ஸ் இமீடியட்டாக 1930 இதுக்கு கால் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே டீட்டெயில் அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் இது பண்ணுறதுக்கு பண்ணிட்டா ஃப்ரீஸ் ஆகி நிறைய ரெக்கவரி நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமில் வி பார்ட்னர்ட் வித் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டைமும் ஒரு டிஎஸ்பியோ ஏடிஎஸ்பி கூட வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன அவேர்னஸ், என்ன ஸ்கில் செட், எப்படி ரெக்கவரி நடக்கணுங்கிறது இன்சைட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நிறைய ரெக்கவரி நடக்குது. ஒன்லி திங் நம்ம பண்ண வேண்டியது இமீடியட்டாக நீங்கள் 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு கொடுத்துட்டு பணம் வரல அப்படின்னா இதுதான் சேலஞ்ச். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது 1930 ஃபார் ஆல் ஃபினான்ஷியல் ஃப்ராட். செகண்ட் இது வந்து நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட். செகண்ட் இது என்ன கேட்டகரி அப்படின்னா cybercrime.gov.in. இது வந்து நேஷனல் சைபர் கிரைமோட போர்ட்டல். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோமில் வரக்கூடிய இதில் அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணி ஓடிபியில் ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃப்ராட் நடந்தது எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அந்த சிட்டியில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸை வச்சு அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தராக வாங்கிக்குவாங்க. இது 2வது ஆப்ஷன் இருக்குது. 3வது இருக்குது. இப்போ இன்றைக்கி சைபர் கிரைம் அப்படிங்கிற போது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஜிட்டல். தெர் இஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன், ரைட்? எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் நியர்பை ரிப்போர்ட் பண்ணலாம். பட் ஒன்லி திங் நீங்கள் வந்து இது டிஜிட்டல் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்கள் 1930 தான் போகணும். இல்லைன்னா நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அங்கேயிருந்து நீங்கள் சைபர் கிரைமுக்கு மாறி வர்றதுங்கிறது டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இந்த 3 வகை வந்து கையில் வந்து இருக்குது. இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது இந்த டெக்கும் நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போகும். இது வந்து ஃப்ரம் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ரெஃபரன்சிங் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா. கான்ஸ்டன்ட்லி வி கிரியேட் அவேர்னஸ் ஆன் இந்த எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். இப்போ யூபிஐ ஃப்ராட் அப்படிங்கிறது இந்த நியூஸ் 24/7 டிவிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இருக்குது. தென் பார்சல் கொரியர் ஸ்கேம் வந்து சன் டிவிக்கு இருக்குது. தென் அகெயின் சஞ்சார் சாதி, இன்னைக்கு அது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். வந்து உங்களுடைய மொபைல் நீங்கள் லாஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே உங்கள் ஐஎம்இ நம்பரை வச்சு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை பிளாக் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் ஆக்டிவ் ஆனோன்னே இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸுக்கு போகும், ப்ளஸ் உங்களுக்கும் வந்து வந்துடும், ரைட்டா? அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் நேமில் எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்குது அதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்பேம் கால் நிறைய வருது.
இன்டர்நேஷனல் கால் வருது இந்தியா நம்பரில், இதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ சார் சொன்ன மாதிரி டோன்ட் ஹெசிடேட் டு ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட், ரைட்? இது நமக்கு நடந்தது, ஓகே நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னு. இதெல்லாம் டேட்டா வந்து சென்ட்ரலாக போகும்போது அவங்க மொத்தமாக அனலைஸ் பண்ணி ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டியூட்டியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சஞ்சார் சாதியோட அவேர்னஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டிடி தமிழுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, ஒரு 30 minutes எல்லா கிரைம் இது. ஸோ வேரியஸ் திங்ஸ். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட யூடியூப் சேனல் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஆமாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராமில் எல்லா விதமான அந்த ஸ்பீக்கரோடைய வீடியோவுமே அவைலபிள். ஸோ ஃபைனலி ஐ வில் எண்ட் வித் திஸ். There is a saying in cyber security, cyber crime, if you know your enemy yourself, you need not fear about 100 things around you. ஸோ ரெண்டே விஷயங்கள் தான். இஃப் யூ நோ யுவர் எனிமி அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்னென்ன ட்ரெண்ட் சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைமில் நடக்குது அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து இருக்கணும், ரைட்? நோ யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து டிஜிட்டலி அவேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட், பேசிக் திங்ஸ். ஒன்றும் இதுக்காக தனியாக படிக்க வேண்டிய கிடையாது. பேசிக் செட்டிங், வெர்ஷன் அப் டு டேட் இருக்கணும், ஆன்டிவைரஸ் வந்து இருக்கணும், ஆப்புக்கு தேவையில்லாத பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேன், அன்னோன் நம்பரில் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண மாட்டேன், அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய காலை இது பண்ண மாட்டேன், ஐ வில் நெவர் ஷேர் இந்த பின்னு பாஸ்வேர்டு ஓடிபி யார் கால் பண்ணாலும் பேங்க்கு, இதெல்லாம் இதுதான் பேசிக் அந்த அவன் இது. தென் யூ நீட் நாட் ஃபியர் அபவுட் 100 திங்ஸ். நான் பேசினேன் இந்த மாதிரி குளோபலி வந்து இவ்வளவு சைபர் கிரைம் இஷ்யூஸ் நடக்குது, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு என்ன ட்ரெண்டுன்னு தெரியும், எப்படி செக்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபைனல் மெசேஜ், இப்போ வந்து டிஜிட்டலோட எவல்யூஷன் நடக்குது, அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்படிங்கிற போது இட் இஸ் இன்எவிக்டபிள் டு அவாய்ட் அந்த டிஜிட்டலோட யூசேஜ். எல்லாமே நீங்கள் வந்து டிஜிட்டலில் தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? சேஃபாக செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அவேர்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். வித் தட் மெசேஜ் ஐ ஓ யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.